ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஃபர்டிலிட்டி ரிலேட்டடாக டெய்லி ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டுட்ருப்போம். அது வந்து ஏதாவது ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான டிப்ஸாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டயட் டிப்ஸாக இருக்கும், ஹோம் ரெமடிஸாக இருக்கும், வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோவாக இருக்கும், இல்லை யாரோடையாவது சக்ஸஸ் ஸ்டோரியாக இருக்கும். ஸோ இப்படி ஏதோ ஒரு வகையில் டெய்லி வந்து ஒரு ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான வீடியோ நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களோட ஃபுட் பிளேட் வந்து எப்படி இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அவங்களோட லைஃப்பில் இந்த 4 ஸ்டெப்ஸையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாலே அவங்களோட ஃபர்டிலிட்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வரும். ஏன்னா இந்த ஃபர்டிலிட்டி, அதாவது இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற பிரச்சனைக்கு ஒரு மெயின் ரீசனே அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஃபுட் சேஞ்சஸ் இதெல்லாம் தான். ஸோ நம்ம அதில் மாற்றத்தை கொண்டு வரும்போது நிச்சயமாக ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு வரும். அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம ஆரோக்கிய உணவு சம்மந்தமாக. நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் அண்ட் ஹெல்தி ப்ராடக்ட்ஸ், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா நிறைய டெய்லி வெல்னஸ் பிளெண்டுன்னு பார்த்திங்கன்னா மிக்சட் சீட்ஸ் பவுடர், பயோட்டின் நட்ஸ் பவுடர், ரோஸ் குல்கந்த், மல்டிகிரைன் ஆட்டா, ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார் அப்படின்னு நிறைய நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம என்னென்ன விதத்துலலாம் வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான உணவுப் பொருட்களை ஆட் பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஹெல்த் வெரைட்டிஸ் வந்து ஹெல்த் மிக்ஸ் வெரைட்டிஸ் பண்ணுறோம், கஞ்சி வெரைட்டிஸ் பண்ணுறோம், அப்புறமா இன்ஸ்டன்ட் வெரைட்டிஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வெந்தயக்களி மிக்ஸ், உளுந்தங்களி மிக்ஸ், அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்ட் வெரைட்டிஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும், டயபெட்டிஸ்லேருந்து வெயிட் கெயின் வரைக்கும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்தி ப்ராடக்ட்டை தான் வந்து வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம ஆரோக்கிய உணவை காண்டாக்ட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்களும் உங்கள் கணவரும் என்ன மாதிரியான ஃபுட் பிளேட் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்கள் பிளேட்டில் அதை வந்து 4, அதாவது 1/4 பிரிச்சுக்கணும், 4 பாகமாக பிரிச்சுக்கணும். இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். ப்ரோட்டீன்னா என்ன, அது வந்து 1/4 பங்கு உங்கள் பிளேட்டில் ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இதை வந்து நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் அட்லீஸ்ட் 2 வேளையாவது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ப்ரோட்டீன்னா என்னென்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அது ஒரு சிக்கனாக இருக்கலாம், ஃபிஷ்ஷாக இருக்கலாம், எக்காக இருக்கலாம், ஏதாவது வேக வச்ச முளைக்கட்டின பயராக இருக்கலாம், அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா டோஃபு, பன்னீர், அந்த மாதிரி இருக்கிறது ப்ரோட்டீன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று டெய்லி நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் 1/4 பிளேட் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இல்லை கலந்தும் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு எக்கு கொஞ்சம் பயறு, இல்லை ஒரு எக்கு கொஞ்சம் பன்னீர், அந்த மாதிரி கலந்தும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கார்ப்ஸ். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், இல்லை ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கோம், இல்லை ஒரு வெயிட் லாஸில் இருக்கோம் அப்படின்னா கார்ப்ஸே எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மில்லட்ஸு, அப்புறம் இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்ப்ஸே கம்ப்ளீட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. அதாவது கார்ப்ஸ் எடுக்காமல் நம்ம இருக்கவே கூடாது. கண்டிப்பாக வந்து நம்ம கார்போஹைட்ரேட் எடுத்து தான் ஆகணும். அது எடுக்காமல் இருந்தோம்னா அது நம்மளோட பிளேட் வந்து ஃபுல்ஃபில் ஆகவே ஆகாது. பட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து பாலிஷ்டு ஒயிட் ரைஸாக எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட கிளைசிமிக் இண்டெக்ஸை ஸ்பைக் பண்ணி விட்டுரும். அது வந்து உங்களோட சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அதில் எந்த விதமான சத்துக்களுமே கிடையாது. அதை வந்து நம்ம சிம்பிள் கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் நம்ம என்ன மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய ஃபைபர் ரிச் இருக்குது, இதுலேயும் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால உங்களோட சுகர் லெவல் வந்து டக்குன்னு ஸ்பைக் ஆகாது. ஸோ இதனால் உங்களுக்கு வெயிட் போடுறது, டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறது, இது எல்லாமே கம்மியாகும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ்னால் எது இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மில்லட்ஸ் தான்.
அதாவது ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ், அப்புறம் மில்லட்ஸ் அப்படின்னா சிறுதானியங்கள், ராகி, கம்பு, இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் என்றைக்குமே வந்து இதெல்லாம் எடுக்கிறவங்க நம்ம கார்ப்ஸே எடுக்கிறது இல்லைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நீங்கள் எடுக்கிற இந்த மில்லட்ஸில், இந்த ரைஸ் வெரைட்டிஸில் தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. பட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவ்வளோதானே தவிர மற்றபடி கார்ப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் பிளேட்டு, அந்த பிளேட்டில் ஒரு கால் வந்து கார்ப்ஸ், ஒரு கால் வந்து ப்ரோட்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் பிளேட்டு அளவுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இதில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2-3 கலர்ஸ், அதாவது ஒரு க்ரீன் கலரில், அப்புறமா ரெட் கலரில், இந்த மாதிரி கலர்டு வெஜிடபிள்ஸ் எடுத்து. அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி 1 to 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு சீட்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். அதாவது சீட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்துக்கலாம். அதில் வந்து குட் ஃபேட் இருக்குது. ஸோ இந்த குட் ஃபேட்டும் வந்து நமக்கு தேவை. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு பிளேட்டாக நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணி நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும், அதாவது ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் ஒரு 2 வேளையாவது இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்க பார்க்கணும். இப்படி நீங்கள் உங்களோட ஃபுட் ஸ்டைலை கொண்டு வந்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கலி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான உடம்பு மாறுறதை பார்க்க முடியும். இது கூட நீங்கள் வந்து வாக் பண்ணுறது, சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது, யோகா பண்ணுறதுன்னு பண்ணிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்னால உங்களோட ஃபர்டிலிட்டி ரொம்ப நல்லாவே பூஸ்டப் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதையும் வந்து யாராலையும் தடுக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு நான் சொல்கிற இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.